ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பரியமான கேழ்வரகு கொழுக்கட்டை தான் நான் பண்ணியிருக்கேன். கேப்ப மாவுன்னு சொல்லுவோம், ராகி மாவுன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனை பயங்கரமாக இருக்குது. இதுக்கு நான் கருப்பட்டி போட்டிருக்கேன். கருப்பட்டி போட்டால் தான் பாரம்பரியமான முறையில் எப்படி செய்வாங்களோ அதே டேஸ்ட் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதை பனை ஓலையில் தான் செய்வாங்க. பனை ஓலை இப்போ நம்மளால் செய்ய முடியாது, அதனால் இட்லி சட்டிலையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இதுக்கு வெல்லம் போடலாம். வெல்லம் போட்டோம்னா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். நான் கருப்பட்டி போட்டிருக்கிறதுனால கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் அது எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இதெல்லாம் போட்டுட்டு நம்ம எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேங்காவும் நான் வறுத்து வச்சுருக்க பாசி பருப்பும் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதை கொழுக்கட்டை மாதிரி நம்ம உருட்டி நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, வீடே மணக்குதுங்க பயங்கரமாக. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த காலத்தில் இந்த கொழுக்கட்டையெல்லாம் யாரும் அதிகமாக செய்யறதில்ல. ஸோ குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நல்லா பழக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து, இரும்பு சத்துலாம் நிறைய இருக்குது இதில். அதனால் எல்லாருமே சாப்பிடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது இது.